வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரியம் நீங்கணும் அப்படின்னா, வீட்டில் இருந்து உடனே இந்த 10 பொருளை எடுத்து வெளியில் போட்டுருங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம வீட்டில் சில பொருட்களை வச்சுருப்போம். அந்த பொருட்கள் நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தக்கூடியவை அப்படிங்கிறத தெரியாமலேயே அதை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு வருவோம். வீட்டில் வீடே அடைத்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, பொருட்களை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தரித்திரியம் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே பணம் வந்தாலும் கூட தேவையில்லாத ஏதாவது ஒரு வழியில் அது செலவாகிக்கிட்டே இருக்கும். இப்படி தரித்திரியத்தை தடுக்கணும் அப்படின்னா வீட்டிலிருந்து எந்த பொருளை அகற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 10 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதை அப்புறப்படுத்திட்டோன்னா தரித்திரியம் நீங்கி செல்வ வளம் பெருகி பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. முதலாவதாக உடைந்த பொருட்கள், அது எதுவாக இருந்தாலும் உடைந்த கண்ணாடி வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி மட்டுமல்ல, உடைந்து போன எந்த ஒரு பொருளையும் வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னும், இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக ஈர்க்கப்படும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை உடைந்த பொருட்களை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா சிலந்தி வலை, சிலந்தி பூச்சி வலை பண்ணி வச்சுருக்கோம். வீட்டில் சிலந்தி கூடோ அல்லது வலை இருந்ததுன்னா அதை உடனடியாக அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது வீட்டில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த சிலந்தி வலை உதவி செய்யும் அப்படிங்கிறதுனால அதை உடனே அகற்றி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா சில பேர் வீட்டில் சுவரில் விரிசல் ஏற்படும். வீட்டில் சுவரில் விரிசல் ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக அந்த விரிசலை அடைச்சிடணும். வீட்டின் பொருளாதார நிலையே மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பொருளாதார நிலையின் சரிவை சரி செய்யணும் அப்படின்னா அந்த விரிசல்களை உடனே அடைச்சி விடணும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா குழாய்களில் கசிவு ஏற்பட்டு தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்து கசிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் செலவழிச்சுக்கிட்டே இருக்கும். முடிந்தவரை அந்த கசிந்து கொண்டிருக்கும் குழாயை சரி செய்து விடுவது, இல்லாட்டி அதை அப்புறப்படுத்திட்டு வேறு குழாயை மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா சில வீடுகளில் ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற பேரில், அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் ஒரு அறை அமைத்து அந்த வேண்டாத பொருட்களை அங்கே சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செய்வதனாலும் நெகட்டிவ் சேர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர வீட்டில் எந்த ஒரு மாற்றமே ஏற்படாது. முடிந்தவரை தேவையில்லாத பொருட்களை வீட்டிலிருந்து அப்பப்போ அப்புறப்படுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தோன்னா சுவாமிக்கு பயன்படுத்தும் பூக்களை எடுத்து ஒரு கவர்லையோ அல்லது சுவாமிக்காகவே சின்ன ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. அந்த காய்ந்த பூக்களை வைப்பதற்காகவே வச்சுருப்பாங்க. அந்த காய்ந்த பூக்களை அப்பப்போ அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணும். காய்ந்த பூக்களை சுவாமி படங்களுக்கோ அல்லது பூஜை அறையிலோ வைத்திருக்கவே கூடாது அப்படின்னும், காய்ந்து போன பூக்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனாலும், வீட்டில் வறுமை சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதாலும் முடிந்தவரை அதை அப்புறப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் காய்ந்து போன இலைகள் காற்றில் பறந்து வந்து நம்ம வீட்டை சுற்றி, வீட்டு மொட்டை மாடி இப்படி எல்லாத்துலேயுமே இருக்கும். அதையும் உடனடியாக சுத்தம் செய்து விட வேண்டும் அப்படின்னும், காய்ந்த இலைகள் சருகுகளுக்கு எதிர்மறை அதிர்வலைகளை ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனாலும் வீட்டை சுற்றி இந்த மாதிரி காய்ந்த இலைகள் இருப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா தேன் கூடு வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தேன் இனிப்பான சுவையுடையது அப்படின்னாலும், உடலுக்கு பல விதங்களில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பொருள் தேன் அப்படின்னாலும், வீட்டிற்கு நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய அந்த தேன் கூட்டை உடனடியாக அப்புறப்படுத்தி விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா அதிகமாக பயன்படுத்திய துணிகள் கிழிந்த நிலையிலோ அல்லது ஃபேடான நிலையிலோ வீட்டில் வைத்திருப்பது, யாருக்காவது உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு இடத்துல சேமித்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி துணிமணி வகைகளையும் வீட்டில் வைப்பதை தவிர்த்து விடுவது, அப்பப்போ அப்புறப்படுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும், அதே போல் கிழிந்த துணிகளையும் வீட்டில் வைத்திருக்கவே கூடாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தரித்திரியம் நீங்கணும் அப்படின்னா இந்த 10 பொருட்களை உடனடியாக நம்ம வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி செல்வ வளத்தோடு சகல ஐஸ்வர்யத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.